வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். இது நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலோட ஒரு புதிய பதிவு. எனக்கு இப்போ தான் எனக்கு ஒரு ஒரு யோசனை தோணுச்சு. ஏன்னா அந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லையா? ஸோ பெருமாள் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஏதாவது ஒரு தகவல் சொல்லலாம். டெய்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை டைமுக்கான என்னென்ன தகவல் எனக்கு கிடைக்குதோ அது விஷயமா அது தகவல் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு யோசனை ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊர்லேருந்தே தொடங்குறேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊர் பூந்தமல்லி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் தகவல் என்னென்னா திருக்கச்சி நம்பிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் என்னோட முதல் பதிவு. புரட்டாசி மாதத்தில் பெருமாள் சம்பந்தப்பட்ட ஆழ்வார்கள் அடியார்கள் இருக்காங்களே அவங்கள பற்றின ஒரு சின்ன தொகுப்பு நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். அதுக்கு பற்றின எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஆரம்பித்த ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து இந்த கோவிலை பற்றின ஒரு வரலாறு நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இந்த பதிவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் வீடியோ அதோட வரலாறு எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேன். என்ன அதோட சிறப்பம்சம் எல்லாமே. அதாவது நீங்கள் இந்த கோவில் முதல்ல எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம சென்னை பூந்தமல்லியோட ஆரம்பம் அதுதானே. சென்னையோட ஆரம்பம் பூந்தமல்லி. ஸோ பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் வந்து கைங்கரியம் பண்ணது யாருன்னா திருக்கச்சி நம்பிகள்ன்ற ஒரு அடியவர் தான். அவர் வந்து அந்த வீடியோவில் நான் அதோட கதை சொல்லியிருக்கேன். இப்போ அவரை பற்றின ஒரு 2-3 தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு சரி நம்ம இன்னைக்கு வந்து அவரை பற்றின ஒரு முழு தகவல்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நான் இதில் சொல்லலான்னு தோணுச்சு. என்னென்னா முதல் தகவல் நான் சொல்லிடுறேன். திருக்கச்சி நம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமல்லிலேயே பிறந்தவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், மொத்தம் 4 பேருக்குனால அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா சரிபாதியாக சொத்து எழுதி வச்சார். இவர் என்ன பண்ணார், இவருக்கு கிடைச்ச சொத்துல ஒரு தோட்டம் அமைச்சு அந்த மலர்கள் கட்டி மாலையாக போட்டுட்டு இருக்க வழக்கம் வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருனாக்கா இங்கே வந்து முதல்ல வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நம்ம பூந்தமல்லியில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கே இருக்க அப்புறம் இங்கேருந்து காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரம் இருக்கிற பெருமாள் இது ஸ்ரீபெரும்புதூர் கோயில். ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் மாலை தொட்டி போட்டுரு. அப்புறம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு பூ தொட்டு பூ கட்டி மாலையாக போடுறதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். இதை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வயோதிக காரணத்து மூலமாக அவரால் என்ன பண்ண முடியலன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் கோவிலுக்கோ இல்லை காஞ்சிபுரம் கோவிலுக்கோ அவரால் போக முடியல. அப்போ வந்து பெருமாளே என்ன பண்ணார்னா, நீ இதுக்கப்புறம் என்ன தேடி வர வேணாம், நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு நம்ம பூந்தமல்லி பெருமாள் கோவிலோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? 3 பெருமாள்களும் ஒரு சேர காட்சி கொடுத்துருப்பாங்க திருக்கச்சி நம்பிகளுக்காக. யார் யாருன்னா முதல் கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்கும். ஸ்ரீனிவாசர் சந்நிதி இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டாள் சந்நிதி இருக்கும். அதுக்கு அப்படியே உள்ள நீங்க போனீங்கன்னா ரங்கநாதர் இருப்பாரு. ஏன்னா அவர் ஸ்ரீரங்கத்துக்கும் போயிருக்காரு. அந்த கதையை நான் தனியாக சொல்கிறேன். அவர் ஏன் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ரங்கநாதர் சந்நிதி இருக்கும். அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள் தான் அந்த கோவிலோட மூலவரே. பெருமாள் கிடையாது. மூலவர் திருக்கச்சி நம்பிகள் தான். அதாவது ராமானுஜருக்கும் மூத்தவர் வந்து திருக்கச்சி நம்பிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில். இப்படிதான் வந்து சன்னிதானமே இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் அந்த கோவில் வந்து பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி நடந்தாலே உங்களுக்கு கோவிலுக்குள்ள அந்த கோபுரம் நல்ல பெருசாக தெரியும். அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து ஒரு வரலாற்று தகவல். திருக்கச்சி நம்பிகளோட ஒரு வரலாற்று தகவல். இங்கே 3 பெருமாளும் காட்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப விசேஷமானது. அதுக்கடுத்து 2 தகவல் நான் அதோட ஷேர் பண்ணுறேன். இவர் என்ன பண்ணுவார்னா பெருமாளுக்கு வந்து மயில் தொகையால் எடுத்து விசிறி விடுவாராம். முதல்ல இவர் விசிறி விட்ட இடம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அவர் வந்து தோட்டம் அமைச்சு அதில் வர மலர்களை வச்சு ஃபுல்லாக
பெருமாளுக்கே எல்லாம் செலவு பண்ணி பெருமாளோட அடியார்களுக்கே செலவு பண்ணுறத வச்சு இவர் என்ன பண்ணார், அவங்க அப்பா அவர் திட்டினார். எப்பா உனக்கு கொடுக்குற காசுலாம் இப்படி பெருமாளுக்கும் இதுக்குமே செலவு பண்ணால் நீ என்ன பண்ண போகிறன்னு சொல்லிட்டு அவர் கோச்சுக்கு என்ன நேராக ஸ்ரீரங்கம் போகிறார். ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மயில் தொகையை வச்சுக்கிட்டு ஒரு விசிறி பண்ணுறார். விசிறி பண்ணி நேராக போய் மூலவர் இருக்கிற ரங்கநாதருக்கு விசிறி விடுறாரு. இப்போ தெரியுதா அந்த ரங்கநாதர் ஏன் இவருக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ரங்கநாதருக்கு விசிறி விடுறாரு. ரங்கநாதருக்கு விசிறும்போது அவர் சொல்றாரு, நம்பியே எனக்கு 2 பக்கமும் காவிரி ஆறு ஓடுது, இந்த பக்கமும் மலைகள் இருக்கு, சுத்தி நான் அதுக்கு நடுவுல தான் இருக்கேன். நீ ஏற்கனவே குளிருது, இன்னும் நீ விசிறி விட்டா நல்லா குளிருதுன்னு சொன்னோன்னு ஐயோ சாமி குளிருது போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரா அங்கேருந்து திருப்பதிக்கு போறாரு. அங்க போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயும் விசிறி வர்றாரு. ஏப்பா அங்கேயே எனக்கு விசிறுதுன்னு, இங்க மலைக்கு மேல இருக்கேன், எனக்கு இன்னும் குளிர் எடுக்குது, இங்க சுத்தி 2 பக்கமும் அருவி இருக்கு, மலைகள் சூழ இருக்கனால எனக்கு ரொம்ப விசிறுது, எனக்கு உடல் நடுக்கமா இருக்குன்னு என்ன இப்படி இவர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நேரா வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரதராஜ பெருமாள் விசிறாரு. அங்கதான் அவருக்கு வந்து பெருமாள் சந்தோஷப்பட்டு தெரியும். ஏன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் பாத்தீங்கன்னாக்கா யாக குண்டத்துல வந்தாருனால அவர் எப்பவுமே வந்து வந்து வெப்பமா இருப்பாரு. இவர் விசிறி விட்டோம்னா அவருக்கு அப்படியே வந்து குளிர்ந்து போச்சான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, தம்பி நீ விசிறி விட்டோன்னா என்னோட வெப்பம் எல்லாம் தணிஞ்சு ரொம்ப இதமா இருக்கு, நீ வந்து எனக்கு இந்த மாதிரி தினமும் வந்து விசிறி விடுன்னு சொல்றாரு. அப்படி விசிறிட்டே இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்பிக்கிட்ட பெருமாள் நாட்டு நடப்பை பத்தி விசாரிப்பாராம். அப்போ அதாவது பெருமாளுக்கு நண்பரான ஒரே அடியார் யாருன்னா திருக்கச்சி நம்பிகள் தான். ஏன்னா பெருமாளை வழிபடுறதுக்கு 4 மார்க்கங்கள் சொல்லப்படுது. ஒன்று சகமார்க்கம். சகமார்க்கம்னா நாம யாரை வணங்குறோமோ அவங்கள அப்படியே நண்பரா பாவிச்சு வணங்குறது. அந்த மாதிரி 2 பேருக்கு தான் அருள் கிடைச்சது. ஒன்று திருக்கச்சி நம்பி வைணவத்துல, சைவத்துல பாத்தீங்கன்னா சுந்தரர். சிவபெருமான் எப்பவுமே சுந்தரர் தான் தூது விடுவார். ஏதாவது பிரச்சனை நீ போய் அம்பாள்கிட்ட போய் இதை சொல்லிட்டு வான்வாரு. இவர் தான் போவாரு வருவாரு, அந்த சமாதானம் பண்ற வேலைலாம் அது. அதே மாதிரி இங்க திருக்கச்சி நம்பிகள் அவர்கிட்ட பேசி நண்பராகி நாட்டு நடப்பை பத்தி எல்லாம் கேட்பாராம். அப்பதான் ஒரு தடவை என்ன பண்ணிருக்காரு, ராமானுஜர் இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து பெருமாள்கிட்ட என்ன நீங்க குருவா ஏத்துக்குங்க, எனக்கு வந்து பெருமாள் பத்தின நிறைய தகவல்கள் வேணும், அவரை பத்தி நான் வந்து உலகத்துக்கு சொல்லணும் போது இவர் வந்து நான் உனக்கு குருவா இருக்க முடியாது, ஏன்னா பின்னாளில் வரக்கூடியது வந்து எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி வருவேன்னு, அதனால நான் குருவா இருக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணார், சரி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை பெருமாள்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, அப்படி வந்து எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணி அவர் நண்பராயிட்டாரா. இந்த சகமார்க்கத்துல சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இவர் குருவாயத்துக்குனால இவர் ராமானுஜர் என்ன பண்ணாரு, சரி எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரா. அந்த சந்தேகத்தை போய் பெருமாள்கிட்ட கேட்டோன்னே அவரு ஒரு 6 மந்திரத்தை சொல்றாரு. அந்த 6 மந்திரம் பூந்தமல்லி பெருமாள் கோவில்ல திருக்கச்சி நம்பிக்கு முன்னாடியே வந்து அருளிய 6 மந்திரங்கள் சொல்லிட்டு அந்த இதுல போட்டிருப்பாங்க. நான் அது எனக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து நான் ஷேர் பண்றேன். ஆனா வீடியோல அது உள்ள எடுக்க முடியாது, வெளியில தான் அலோவ் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வரலாற்று கோவில், 5ஆம் நூற்றாண்டுல கட்டின கோவில், அது கல்வெட்டுல போட்டிருக்கு. அது வந்து நான் சொன்னாரா, அவருக்கும் வந்து தெளிவு பிறந்துச்சு, ஓகேன்னு இவருக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சனி பாதிப்புகள் இருக்கிறவங்க கூட திருக்கச்சி நம்பிகள் வந்து நீங்க வணங்குனீங்கன்னா சனி பாதிப்புகள் இருந்து கூட உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு தடவை என்ன பண்ணிருக்காரு சனி பகவான், என்னோட நேரம் வந்து இப்போ உங்களை பிடிக்கணும் என்னோட காலப்படின்னுவாரு. சரி, ஆனா என்னால பக்தினால நீ என்ன பிடிச்சா கூட பெருமாளோட பக்தி மூலமா என்னால் தாங்கிக்குவேன், ஆனா 7.5 வருடம் என்னால முடியாதுன்னு உடனே சரி நான் 7.5 மாதங்கள் முடியவே முடியாது, சரி 7.5 இதுன்னாரு, முடியவே முடியாதுன்னு சரி அவரே சொல்றாரு திருக்கச்சம்பி, நீ 7.5 நாழிகள் மட்டும் என்னை பிடிச்சுக்கோன்னுவாரு. அந்த நாழிகளை பிடிச்சப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் திருக்கச்சி நம்பி காஞ்சிபுரத்துக்கு போறாரு இல்லையா, அப்போ அந்த சாமிக்கு படைக்கப்பட்ட நெய்வேதிய தங்க கிண்ணம் வந்து காணாம போயிடுது. அப்போ இவர் வந்து அவருக்கு என்ன சனி பிடிச்சிச்சு இல்ல, அப்போ இவர் வந்து மன்னர் இவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுத்தோன்னு சரி பெருமாள்கிட்ட, பெருமாளை இது உன்னோட வேலை தான், உன்னுக்கு நான் செஞ்சா அது திருட்டுப்பட்டனா அது நீயே ஏத்துக்கோ, எனக்கு தெரியாதுன்னு கரெக்டா இவர் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த 7.5 நாழிகை முடிஞ்சு போகுது. அப்புறம் அந்த அர்ச்சகர் வந்து
மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு, மன்னரே என்னை மன்னிச்சுக்குங்க, இந்த தங்கக்கண்ணு சாமியோட திருவடி பாதத்தில் தான் இருக்குன்னு. ஸோ பார்த்துக்குங்க, ஒரு அடியவர் தூய பக்தினால பெருமாளையும் வசப்படுத்துறாரு, அந்த சனீஸ்வர பகவானையும் வசப்படுத்தி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு பாருங்க. இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் ஷேர் பண்ணேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அந்த கோயிலோட வீடியோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது, ஏன்னா புரட்டாசி மாசங்கிறனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஆண்டி கூட அரசனாவான். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசர் பிரச்சோதயா. அதுக்கப்புறம் இது சக்தி வாய்ந்த பதிகம். இது வந்து குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பதிகம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். ரொம்ப முக்கியமான இது. இது தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. புரட்டாசி மாசம் ஃபுல்லா கண்டிப்பா நமக்கு நல்லது நினைக்கும். துன்பங்கள்லாம் விலகி செல்வங்கள் வந்து சேரும்.